துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வக்கரச்சனி காலத்தில் முக்கியமான சில விஷயங்களில் தவறு பண்ணும் பொழுது நிறைய பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக சொல்கிறேன். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். துலாம் ராசிக்காரங்களுக்கு 4ங்கிற சொத்து சுகம் கல்வி ஸ்தானாதிபதி சனி பகவான், 5ங்கிற உங்கள் பாக்கியம் ஆனந்தம் உங்கள் குழந்தை உங்களுடைய உயர்கல்வி இதையெல்லாம் சொல்லக்கூடிய உங்கள் ஞாபக சக்தியும் சொல்லக்கூடியவர். இவர் போய் என்ன 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். அது தவறு இல்லை. அங்கே மறைஞ்ச சனி வக்ரம் அடைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் இந்த விஷயத்தையெல்லாம் நீங்கள் கவனிக்காமல் இருக்கவே கூடாது. ஒன்று, புதுசாக நீங்கள் சொத்து வாங்கக்கூடாது. புதுசாக கடன் வாங்கி சொத்தோ வாகனமோ புது நிலமோ உங்கள் பேரில் நீங்கள் இப்போ வாங்குகிற முயற்சி எடுத்திங்கன்னா தவறான ஒரு இடத்துல போய் நீங்கள் சிக்கிக்குவீங்க. அல்லது அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரே ஆகாமல் கடைசி வரைக்கும் உங்களுக்கு தலைவலியாக இருக்கும். ஒன்று. இப்போ புத்திரப்பேர் இல்லாதவங்க புத்திரப்பேருக்கான புது முயற்சியாக போய் மருத்துவ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. அதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேங்கிற பேரில் போய் நிறைய செலவு இப்போ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வக்ரச்சனி முடிகிற மட்டும் உங்களுக்கு அதுக்கு விடை கிடைக்காது. அதனால் அந்த முயற்சியை இப்போ தவிர்த்துருங்க. நீங்கள் ஏதாவது கோயில் கட்டலான்னு முயற்சியில் இருக்கீங்க, பூர்வீகத்தில் வீடு கட்டலான்னு இருக்கீங்கன்னா அந்த அந்த எண்ணத்தையும் ஆசையையும் இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வைங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பம் மன எண்ணங்களில் தடுமாற்றம், நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை ஆசைப்படுவீங்க. தினந்தோறும் தோன்ற எண்ணங்கள் வேற, நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் மேலே ஆசை வச்சு அதுக்காக ஏங்குறதுங்கிறது வேற. அந்த மாதிரி உங்கள் ஆழ் மனசில் ஏதாவது ஒரு ஏக்கமான எண்ணங்கள் இருந்தால் அது சம்பந்தமான விஷயத்தை தூண்டி விட்டு அதை செய்கிற அது மேலே ஒரு குழப்பத்தை அதனால் ஒரு மனம் தடுமாற்றத்தை ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். அதனால் இந்தந்த விஷயங்கள்லையெல்லாம் நீங்கள் இப்போ போகக்கூடாது. அப்புறம் உங்கள் புது முயற்சி ஸ்தானத்தை சனி பகவான் வக்கரமாக பார்க்கறனால நீங்கள் முயற்சியே சரியான ரூட்டில் இப்போ எடுக்கிறதுக்கு விடாது. 12ஆம் இடத்தை சனி பகவான் வக்கரமாக பார்க்கறனால தூக்க கெடுதலும் மன உளைச்சலும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் உடனடியாக ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தால் உடனே பணம் கிடைக்கலங்கிற வருத்தமும் உங்களுக்கு இப்போ ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்ன விஷயங்களில் நீங்கள் போகாமல் இருந்தாவே பெரிய வருத்தங்களும் கவலைகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வராது. நீங்கள் பாட்டுக்கு நார்மலாக இருப்பீங்க. தெரியாமல் இந்த விஷயங்களுக்குள்ளெல்லாம் போய் கவனக்குறைவாக இருந்து புதுசாக நான் முயற்சி பண்ணுறேன், முன்னேறுறேன், அடுத்த கட்டத்துக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போகிறோம்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் பெரிய பொருளாதாரத்தை ஏதாவது கொண்டு போய் போட்டிங்கன்னா அந்த பொருளாதாரம் கண்டிப்பாக சிக்கிக்கும். குறிப்பாக சனி தசை சனி புத்தியாக இருந்தால் கடுமையாக உங்கள் வாழ்க்கையை பல காலத்துக்கு பள்ளத்துக்கு போகிற மாதிரி இந்த குறிப்பிட்ட டைமே கொண்டு போயிடும். அது எப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கோச்சாரம் பலவீனமாக இருக்கிற நேரத்தில் ஒருத்தர் புதுசாக தொழில் தொடங்குறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் தசாபுத்தி எதுவாக வேணால் இருக்கட்டும், அவர்கிட்ட இருக்கிறதே 1 கோடி ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். 50 கோடி 1 கோடி ரூபா பணத்தை வச்சுக்கிட்டு வெளியில் 1 கோடியை வாங்கி 2 கோடி ரூபாய்க்கு அவர் பெரிய திறமைசாலி, நல்லா படித்தவர், பெரிய சப்போர்ட் இருக்குது, எல்லாமே வச்சுக்குவோம், போடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோச்சாரம் ரொம்ப தடுமாற்றமாக இருக்கிற காலத்தில் போட்டார்னா அந்த 2 கோடியும் மொத்தமாக ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுக்கிற மாதிரி பிஸ்னஸில் அவர் போட்டார்னா போட்ட அன்னைக்கே காலியாயிடும். அப்போது அந்த கடனை அடுத்து நல்ல தசாபுத்தி நடந்தால் கூட அந்த கடன் மீட்கிறதுக்கு தான் அவருக்கு சரியாக இருக்குமே ஒழிய டெவலப் ஆக முடியாது. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கூட இது ஒரு அதாவது 4ஆம் இடம்ங்கிற ஒரு முதலீட்டு ஸ்தானம். ஒன்றும் உங்களுக்கு முதலீடு கிடைக்காது, இல்லைன்னா போட்ட முதலீடு ரிட்டர்ன் எடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்காது. அதனால் இந்த காலகட்டத்தில் இப்படி தான் இருக்கணும். சரி, இந்த சூழ்நிலையை தவிர்த்துட்டு போகிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? சிம்பிளாக உங்கள் ஊரில் ஏதாவது காவல் தெய்வம் கோவில் கட்டுறாங்களான்னு பாருங்கள். அல்லது உங்கள் பூர்வீகத்தில் ஏதாவது உங்கள் குலதெய்வம் கோயிலில் பராமரிப்பு பண்ணுறாங்களான்னு பாருங்கள். அங்கே போய் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஏதாவது பண்ண முடியுமோ, பொருளாதார உதவியோ செயலாலையோ அல்லது அன்னதானமோ இதை பண்ணிட்டு வாங்க. இதை ஒரு 2-3 தடவை பண்ணும்போது இந்த வக்கரச்சனியில் தேவையில்லாத எண்ணங்கள் மேலே உங்களுக்கு சில விஷயங்கள் நம்மளால் முடியாதுன்னு தெரியும், ஆனால் அதுக்காக ரொம்ப ஆசைப்பட வைக்கும் மனசு. அந்த ஆசைங்கிற உணர்வை இந்த கோவில் விஷயங்களில் போய் நீங்கள் செய்யும்போது அந்த தெய்வம்
அந்த எண்ணத்தை உங்களுக்கு கட்டுப்படுத்துகிற சக்தியோ அல்லது யார் மூலமோ ஒரு ஆலோசனையோ அல்லது எங்கிருந்தாவது பிரபஞ்சம் அந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்து உங்களை காம் பண்ணிடும். அப்போது இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அதை கடந்து போகிற வழிமுறையை சொல்லிட்டேன். நீங்கள் நிம்மதியாக கடந்து வாங்க. நல்ல